stressed that I feel so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I won't. That's what guides me the most. Fuck your lies, I'll do what I want. The gas in the back of the set, never leaves. She's so bad that the kid made the Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான DSLR லவ் ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே வரக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை போடுங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸ்டர்ஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் இன்னும் 2-3 பேருக்காக ரீச் ஆகும். ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுறீங்க நம்புகிறேன். ஓகே, வாங்க இன்றைக்கி நான் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மேட்டில் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி PNG ஃபார்மேட்டில் 4Kல எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட இமேஜ் எப்படி PNG ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல அதுவும் மொபைலில் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான வீடியோ தான். எப்படி உங்கள் இமேஜை PNG ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல கட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போது இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சிட்டிங் ஆகிட்டு மாதிரி, அதாவது இந்த இமேஜோட ஒரிஜினல் இமேஜை பாருங்களேன். இந்த இமேஜ் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த எடிட்டிங் பண்ணும்போது ஒரு இடத்துல உட்காந்து கரெக்டாக கொஞ்சம் போஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஹைட்டான இடத்துல உட்காந்து கரெக்டாக இந்த மாதிரி உட்காந்துருங்க. சிட்டிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோயை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணிட்டுருங்க. ஓகே, இப்போது இந்த ஃபோட்டோவை கரெக்டாக வந்து கேமராக்கு மேலே கரெக்டாக உட்கார்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுறேங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும், எரேசர். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு சைஸு வந்து கம்மி பண்ணி ஒரு 40. ஓகே, ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு 57. ஹார்ட்னஸை கம்மி பண்ணி ஒரு 57. ஓகே, இப்போது இமேஜை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஷூவில் வந்து இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணும்போது அந்த கிராஸுக்குள்ளே வந்து அந்த ஷூ வந்து போகும் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஷூவை பாருங்கள். இப்போ நான் எரேஸ் பண்ணும்போது அந்த ஷூ கரெக்டாக வந்து அந்த புல்லுக்கு உள்ளே போகும், அதாவது கிராஸுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரியலிஸ்டிக்கான லுக்குக்காக தான் அப்படி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். சேம் அதே இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த இமேஜை அந்த இமேஜுக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃப்எக்ஸ்
ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு Black and White, அதாவது Black and Whiteன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து 0க்கு செட் பண்ணுறங்க. கரெக்டாக உங்களுக்கு Black கலரில் ஆகிடும் அந்த இமேஜ். இப்போ டிக் பண்ணிடலாம். சூப்பர், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேணும். ஜஸ்ட்டு அந்த ஷேடோ வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை விட்டு கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணணும். அதாவது பேக்ரவுண்டில் இருக்க இமேஜ் அப்படியே இருக்கணும், அது பக்கத்தில் இருக்க இமேஜ் வந்து கொஞ்சமாக மூவ் ஆகிருக்கணும். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மூவ் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மூவ் டவுன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து கரெக்டாக ஒரு 28, ஒப்பாசிட்டி 100, ஹார்ட்னஸ் 100. ஓகே, இப்போது அந்த எப்படி சொல்கிறதுனா அவர் உட்காண்ட்ருக்கார்ல அந்த இடத்துல அவர் காலு கிட்ட மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஷேடோ வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அந்த இடத்துல Black கலரில் ஒரு லேயர் மாதிரி வரும். ஸோ அந்த லேயர் தான் நம்மளுக்கு தேவை. கரெக்டாக தெரியுதான்னு பாருங்கள், இந்த Black கலர் லேயர் தான் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ ஒரு Black கலர் லேயர் வரும். ஸோ இந்த லேயர் தான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. இப்போது ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணி கரெக்டாக வந்து ஒரு 51. ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஷேடோ வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த இமேஜ் பார்க்க இன்னும் நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த PNG கரெக்டாக வந்து அவரோட ஷூ இருக்குல்ல, அவரோட ஷூ கரெக்டாக அந்த ஷூ இடத்துல வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஒப்பாசிட்டியை வந்து ஒரு கம்மி பண்ணி ஒரு 80. ஓகே, 80. ஓகே, அகெயின் டூப்ளிகேட் பண்ணுறங்க. இப்போது டூப்ளிகேட் பண்ண லேயரை அனதர் ஷூ அதுக்கு பக்கத்தில் செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மூவ் டவுன் கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். இப்போ அந்த ஷேடோ ஆட் பண்ணும்போது இந்த இமேஜுக்கு ஒரு நேச்சுரல் லுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் எதுக்கு அந்த ஷேடோ வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர். இப்போது மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ஷேடோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஷேடோ PNG கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி. இது வந்து பிஃபோர் ஆஃப்டர். பிஃபோர் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தது. ஸோ அந்த ஷேடோ ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க பர்சன் வந்து ரியலாகவே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்குது. ஸோ அதுக்காக அதை ஆட் பண்ண சொன்னேன். இப்போ டிக் பண்ணிடலாம். அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டு PNG கரெக்டாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி DSLR லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ மேலே இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு 12. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 13 போதும். ஓகே, இப்போ எரேசர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போது ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கம்மி பண்ணி ஒரு 27. ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி ஒரு 54. ஹார்ட்னஸை கம்மி பண்ணி ஒரு 42. ஓகே, இப்போது இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த
கன்னத்துக்கிட்ட, ஹெட்டுக்கு மேலே, அதே மாதிரி கையில், அதே மாதிரி அந்த சேம் அதே கையில் அண்டு ஷர்ட்டில் ஒரு சில இடத்துல அண்டு இங்கே கையில், அகெயின் தொடையில், அகெயின் காலில், அகெயின் கொஞ்சமாக தொடையில், அகெயின் அந்த லைட்டாக வாட்சில். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். என்ன ப்ரோ பண்ணேன், எனக்கு ஒன்றுமே தெரியலையே, நீங்கள் ஏதோ பண்ணீங்கன்னு மட்டும் புரியுது, ஆனால் என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ணது வந்து டாஜ் அண்ட் பேர்னுன்னு சொல்லுவாங்க. டாஜ் அண்ட் பேர்னுன்றது அந்த ஃபேஸை வந்து கரெக்டாக ஒரு சில இடத்த நுண்ணியமாக காட்டும் அண்ட் இமேஜ் பார்க்க இன்னும் நேச்சுரலாக இருக்கும். ஸோ நான் டாஜ் அண்ட் பேர்னை பற்றி ஒரு வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீக்குக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துடும். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் டாஜ் அண்ட் பேர்னா என்ன, அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போது இதில் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இது பிஃபோர் ஆஃப்டர் ப்ரோ டிஃப்ரெண்ட் தெரியல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பிஃபோர் எதுவுமே பண்ணல. ஆஃப்டர் வந்து ஒரு சில இடத்துல அவங்களுக்கு ஒயிட்டாக தெரியுதுன்னு பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் கண்ணை தாண்ட ஷர்ட்டு கையாண்டெல்லாம் உங்களுக்கு ஒயிட்டாக தெரியும். இது பிஃபோர் ஆஃப்டர். அது வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தான் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. ஸோ இது எதுக்குன்னு நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் எப்படி உங்களுக்கு அந்த ஃபோட்டோக்கு இன்னும் கொஞ்சம் லுக்கை எப்படி ஏற்றுதுன்னு தெரியும். ஸோ இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிடலாம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லேயரை கனெக்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைட் சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 9. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து ஒரு -25. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து +4. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒயிட் வந்து -6. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பிளாக்குன்னு இருக்கும். பிளாக் வந்து ஒரு -28. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த ஐக்கான் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டின்னு வந்து ஒரு -5. ஓகே, நெக்ஸ்ட்டு வைப்ரன்ஸ் வந்து ஒரு 19. டின்னு வந்து -5 கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ டின்னை வந்து ஒரு -18 கொடுத்துருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டின்னு தான் வந்து கலர் வந்து சூஸ் பண்ணும். பேக்ரவுண்டுக்கு கலரும் சரி, ஓவரால் ஃபோட்டோ கலரையும் சரி, அதுதான் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணும். ஸோ அதை வந்து ஒரு 18க்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி ஐக்கான் இருக்கும், அதாவது மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு ரெட்டு வந்து சேச்சுரேஷன், அதில் வந்து கரெக்டாக ஒரு 13. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு -6. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து ஒரு +24. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து ஒரு -7. ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு +21. ஓகே, நெக்ஸ்ட்டு லூமினஸ் வந்து +32. ஓகே, நெக்ஸ்ட்டு லைட் ப்ளூ, இதில் வந்து யூஜ் மட்டும் ஒரு +8. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளூ கிளிக் பண்ணிவிட்டு யூஜ் வந்து ஒரு -88. ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் வந்து +36. ஓகே, நெக்ஸ்ட் லூமினஸ் வந்து -15. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷனை கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது பாக்ஸ் ஷேப்பில் கரெக்டாக இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளாரிட்டி வந்து ஒரு +16. ஓகே, நெக்ஸ்ட் டென்சிட்டி வந்து +4. ஓகே, நெக்ஸ்ட் விக்னெட் வந்து -26. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும். மிட் பாயிண்ட் வந்து ஒரு 36. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெதர்னு இருக்கும். ஃபெதர் அதை வந்து +100. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பிங் வந்து ஒரு 47. ஓகே, நெக்ஸ்ட்டு மாஸ்கிங் வந்து +80. ஓகே, நெக்ஸ்ட்டு கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு 66. ஓகே, நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு +49. ஓகே, நெக்ஸ்ட் கலர் நாய்ஸ் ரெடக்ஷன் வந்து ஒரு +65. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்மூத்னஸ் வந்து +65. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பைனாகுலர் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இந்த ஆப்ஷன் ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ரிமூவ் த குரோமேட்டிக் அப்சர்வேஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணுறங்க. ஓகே, இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது குட்டியாக சூரியன் போட்ட மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கர்வ்ஸ்ன்னு இருக்கும். மேலே இந்த இடத்துல பாருங்களேன், கர்வ். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஒயிட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் செட் பண்ணுற மாதிரியே உங்களோட மொபைலையும் அந்த கிராஃபை செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டன் கொடுத்துடலாம். ஓகே, சூப்பர். இது பிஃபோர் ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஆஃப்டர் வந்து அந்த கலர் கிரேடியன்ட் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் வேறு லெவலாக இருக்குது. பிஃபோர் வந்து நான் ஜூம் பண்ணுறேன் நல்லா. அந்த ஸ்கின் கலரை பாருங்களேன். இது பிஃபோர் ரொம்ப மொக்கையாக இருந்தது. அண்டு ஸ்கின் கலரில் கொஞ்சம் அங்கங்கே டாட்டாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் வந்து ஸ்கின்னை வேறு லெவலாக வந்திருக்கு. பின்னாடி அந்த பேக்ரவுண்டு பாருங்களேன், ஸ்கை கலரை. இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர் வேறு லெவலாக இருக்குது. அந்த கேமரா பாருங்களேன். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ரொம்பவே சூப்பரான DSLR லவ் ஃபோட்டோ எடிட்டிங்கை உங்களோட பிக்ஸார்ட்டில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும் போது தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா கீழே வரக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, ஃப்ரீ தான். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep